living without money from your own work. நீங்க வாழுகின்ற விதத்துல வரக்கூடிய காசு நீங்க சம்பாதிக்காம அந்த பணம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு மாபெரும் பணம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பொது சேவைக்கு வர்றவங்க அறிவுறுத்துறது, தயவு செய்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை நீங்க நிலைநிறுத்துங்க. இந்தியா வளர்ந்துச்சு சார், இன்னைக்கு 4 ட்ரில்லியன் சார், 4 ட்ரில்லியன் ஒரே வருஷத்துல 5 ட்ரில்லியன் அந்த ஸ்பீட்ல குரோ ஆயிட்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரில்லியன் வர்றதுக்கு 60 வருஷம், 60 இயர்ஸ். கடைசி ட்ரில்லியன் ஒரு வருஷம் 6 மாசத்துல சேர்த்து 4 to 5 ஒரு வருஷம் கிடைச்சது. இவ்வளவு வேகமாக வளரக்கூடிய நாட்டுல நீங்க நல்ல முறையில பொருள் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நியாயமான முறையில வரி கட்டணும், நன்றாக இருக்கணும், இது போன்ற அறக்கட்டளைக்கு செலவு பண்ணணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், இதெல்லாம் ஊக்குவிக்கணும். இதை நீங்க தப்பி தவறி கூட மறந்து விடாதீர்கள். திரும்ப இந்த வாய்ப்பு வளர்ச்சி பாதை எப்பொழுதும் சரிண்ணா. நான் குழப்பத்தில் இருக்கேன், அறக்கட்டளைக்கு நான் வந்திருக்கேன், எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு தெரியல. ஐயா, உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு நம்ம சமூக பணி செய்யக்கூடியன்னா எதற்காக சமூக பணி செய்யணும்? நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணவா, இல்ல சமுதாயத்துல நான் பெரியாருன்னு சொல்றதா, இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நாம ஒழித்து வைத்து விட்டு மக்கள்கிட்ட அட்டென்ஷன் நாம வாங்கணும். இந்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய பெரிய குழப்பம். ஆனா எந்த பாதையை தேர்வு இருப்பது ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே குழப்பமா. உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அப்படி குழப்பமா இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் களத்துக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வருஷம் நீங்க பணி செய்யணும். மகாத்மா காந்தி டர்பனுக்கு போயிருக்காரு. நீங்க யாராச்சும் பொறுத்தாவிங்க போனா டர்பனுக்கு போகணும். அங்க ஒரு ஃபார்ம் நடத்துறாங்க. ஒரு ஃபார்ம் யாருக்கெல்லாம் குழப்பமா இருக்க எல்லாம் வாங்கி டர்பனுக்கு எல்லாம் போறாங்க. பாத்ரூம் கழுவுறது உங்க கையில, விவசாயம் பண்றது உங்க கையில, சமைக்கிறது உங்க கையில, ஆடு வளர்த்துறது உங்க கையில, ஆத்துல பால் கறக்கிறது உங்க கையில. எல்லாத்தையும் சொந்தமா நீங்க செய்ய ஒரு தெளிவு கிடைக்கும். மகாத்மா காந்தி போன இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம். மக்களுக்கு இவ்வளவு குழப்பமாக இருந்தால் தெளிவு எப்படி வரும் என்றால், களத்துல வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் 23, 24 நான் ஒரு வருஷம் பிரேக் அடிக்கிறவங்க எனக்கு பணம் இல்லை நினைச்சீங்கன்னா, ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிராமத்துக்கு போகும். ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அனாதாசிரமத்துக்கு போகும். ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விவசாய தோட்டத்துல கூலி வேலைக்கு மாற்றிப்போம். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க திருப்பூர்ல கட்டன் மாஸ்டர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற இருக்கலாம், கட்டிங் மாஸ்டர் சம்பாதிக்கலாம் இருக்கலாம். ஆனா ஒரு 2 நாள் உங்களுக்காக இயற்கையோடு மக்களோடு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒரு வருஷம் வேலை 1 இயர். எனக்கு அந்த குழப்பம் வந்த பொழுது 2007 என்னோட இன்ஜினியரிங் நான் முடிச்சேன். இன்ஜினியரிங் முடித்த பிறகு வேலை கிடைச்சிச்சு. காலேஜில் வேலை கொடுத்தாங்க. பிளேஸ்மெண்ட்ல முதல் நாள் வேலை வாங்கிட்டேன். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இன்ஜினியர். நான் சில பேருக்கு சொன்னேன், நான் டிசிஎஸ்ல போய் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஜாப் ஆஃபர் இருக்கு, வேலை கொடுத்துட்டாங்க, 100% பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. எங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா டிசிஎஸ்ல வேலை கொடுத்துருக்காங்க, ஆனா நான் வேலைக்கு போக மாட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, நீ வேலைக்கு போனா வீட்டுக்கு வந்து அங்கேயே இருக்கு. எந்த நடுத்தர குடும்பத்துல நீங்க அப்பாட்ட போன் பண்ணி நான் வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போக மாட்டேன்னா யாரும் ஏற்றுப்பாங்க? அப்ப ஒரே குழப்பம், என்ன செய்யறது? 23 வயதுல என்ன செய்யறதுன்னு புரியல. நீங்க அந்த மாதிரி சில இளைஞர்கள் நடந்திருக்கலாம். தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல, MBA போலாமா தெரியல, மக்களுக்கு சேவை பண்ண போலாமா தெரியல. என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் எதையும் இல்லாம வேலை செய்யணும். சாப்பிட பணம் வேணும். எங்க அப்பாட்ட போய் கேட்கிற அளவுக்கு எனக்கு துணிவில்லை, வேலைக்கும் போகணும். அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு MBA இன்ஸ்டியூட், அவங்க கிட்ட 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு கவுன்சிலரா ரிசப்ஷனிஸ்ட் 2007. ஸோ 8,000 ரூபாய் கொடுப்பாங்க. டெய்லி நான் 4 மணி நேரம் வேலை பார்ப்பேன். சாயந்தரம் 6 மணிக்கு போனால் 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். யாராச்சும் MBA பற்றி பேசுனாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நான் பேசுவேன். ஒரு வருட காலம் 8,000 ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும். அந்த 8,000 ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது, அப்பாவை பார்க்கக்கூடாது. அந்த 8,000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும், 8,000 ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும், 8,000 ரூபாய்க்கு 3 வேலை சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுனாங்க, 2வது மாதம் கோயம்புத்தூர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடும்.
எந்த மெஸ்ல வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க. 35 ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியும் 2 லெக் பீஸ் இருக்கு. ஒரு படத்துல செந்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ். எந்த புளியோதரை எந்த கோயில்ல போடுவாங்க, எந்த எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயில்ல போடுவாங்க ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அது செந்தில் மாதிரி கொஞ்ச நாளைக்கு பயிரும். ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமா செலவு பண்ணணும். எந்த மெஸ்ல ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை, எந்த இதுல நைட்டு சாப்பிட்டா காலையில பிரேக்ஃபாஸ்ட் தேவை. 8000 ரூபாய் மேனேஜ் பண்ணும். அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம். 40 வயசு, 23 வயசுல இருந்து 24 வயசு, அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது 2008ல. என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவீங்க, எல்லா பௌர்ணமிக்கு போகும். 200 ரூபாய் பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூம்ல வாடகை கொடுப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும், அதை போட்டு படுத்து. அதே திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு போனா கட்சிக்காரன் வராங்க, அன்னைக்கு வாங்கினே அன்னை விஐபி போலானே, அன்னை இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னே முன்னாடி போய் நிற்கலாம். அதே திருவண்ணாமலையில எத்தனையோ கிரிவலம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம், சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு 200 ரூபா ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு எல்லா பௌர்ணமிக்கும் தவறாக என்னை உருவாக்கியது, என்னை செதுக்கியது என்று பண்டிகை பார்த்து. ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டும். குழப்பத்துக்கு ஒரு விடை, இதுதான் நம்ம படிப்பு. இன்னைக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கு. உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கு. சினிமா மோகம், மாயை, சமூக வலைத்தளம், எதை பார்த்தாலும் உடனே நம்ம பணக்காரனாக தோணும், எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணும், அட்டென்ஷன் எதிர்பார்க்கும். நான் எடுத்து போனா என்ன வணக்கம் சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம். வணக்கம் சொல்லலாம், ஐயா நம்ம மதிக்கலையாட்டுக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவம் படிச்சிருக்கோம். அந்த ஈகோவை உடைக்கணும். நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம இறந்த பிறகு குழுக்களாக இந்த மண்ணில் போக போறோம், நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க. வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலாம் ஒரு 40 வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பம். அதனால குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கின்றது நாள்ல இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்க உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யாருன்னு எப்ப புரிஞ்சுக்குவீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்தால் மட்டும்தான். ஏன்னா இருக்கிற இடம் எப்படி, நண்பர்கள் ஜாஸ்தி, மாப்பிளவா போலாம், பைக் ஸ்டார்ட் பண்ணுவா, இங்க போலாம், இந்த ஹோட்டலுக்கு போலாம், இங்க போனா இந்த மெஸ்ல சாப்பிடலாம், வா மாப்பிள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம். ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ஹீரோவையும் அந்த படத்தை 100 கோடி ரூபாய் ஓகே நம்ம இருக்கும். அவன் படம் ரிலீஸ் பண்ணே 100 கோடி ரூபாய் அவன் படத்துல வசூல் பண்றதுக்கு இளைஞர்கள் நம்ம இருக்கணும். முதல் சொல்ல 450 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி, பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு வாங்கி, காஃபியை 150 ரூபாய்க்கு குடிச்சு ஒரு படத்தை பார்த்து வெளியே வந்தீங்கன்னா 1000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து ஆட்டை போடுறான். தெரியாம தான் கேட்க. இது நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நமக்கே நம்ம எந்த இட்லி சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன், இந்த மூஞ்சி இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க, இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க, ஒரே மூஞ்சி தாங்க இருக்கு, ஒரே பேக்ரவுண்ட் தான் இருக்கு. எத்தனை விதத்துல அந்த போட்டோ எடுக்கிற நேரத்தை வேற எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளவு சிறப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம்காரன் உங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் நம்ம $7 சம்பாதிக்கிறாங்க. மானிட்டைசேஷன் வந்து $7. ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு $7 மாசம் வருஷத்துக்கு $7 Facebook மெட்டா சம்பாதிக்கணும் உங்களை வச்சு. ஏன்னா நீங்க கஸ்டமர் வந்தா ஆட் புஷ் பண்ண முடியும். ஆட் புஷ் பண்ணா தான் மார்க்கெட்டிங் கார பணம் கொடுப்பான். மார்க்கெட்டிங் கார பணம் கொடுத்தா தான் மார்க்கெட்டில் பணக்காரனா இருக்கும், உலகத்துல 3வது இருக்கும். ஸோ அதே மெட்டாவை வளர்த்துறதுக்காக நாம போட்டோ எடுத்து, நாம செல்ஃபி எடுத்து, விதவிதமா போஸ்ட் கொடுத்து, நமக்கு அவன் $7 அக்கௌண்ட்ல போட்டா கூட சந்தோஷம். தம்பி என்னை வச்சு $7 வாங்கினேன், அவன் $4 அக்கௌண்ட்ல போட்டா உன்னோட பணத்தை சாப்பிட்றது யூஸ் ஆகும். ஸோ அதுலயும் ஒரு பைசா பிரயோஜனம். சமூக வலைதளத்துக்கு ₹1 1 பைசா நமக்கு பிரயோஜனம். அதே போல வாழ்க்கையில இளைஞர்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது. இந்த 10 வருஷம் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 20 to 30 நீங்க உங்களை செட் பண்ணி ஆகும். அப்படியே கல்யாணம் ஆகும், அப்படியே குழந்தை வரும், அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்புறம் குடும்பஸ்தன் படத்துல என்னுடைய அன்பாட்டு நடிச்சாங்க. அந்த கதை தான் நமக்கு என்னன்னா, மாத பட்ஜெட்டை போட்டு கேபிள் பில்லை கட்டி, இவங்க விற்கிற விலைவாசிக்கு வாங்கி, கரண்டை ஏற்றுற இந்த கரண்ட் பில்லை கட்டி எங்கன்னா வாங்கணும், பட்ஜெட் போட்டு தான் வாங்கணும். ஆனால் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையில சேவைன்னு வந்திருப்பவங்களுக்கு அன்பான வேண்டுகோள், சேவை செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு கூட சொல்லி உட்கார வச்சாங்களா? இது முதல் கேள்வி. இது எனக்கு இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஏன்னா ஹானஸ்டா பேசுறேன். ஏன்னா உங்களோட நேரத்தை எடுத்துக்கணும். அண்ணே நான் சேவை செய்ய தயாரா வந்துட்டேன்னா நேரத்தை கொடுங்க, மாற்றத்தை ஏற்படும். அண்ணே நான்
சேவை செய்யறதுக்காக வரல, கொஞ்சம் தான் வந்தேன். எனக்கு அண்ணனுக்கு தெரியும், வரலனா காடேஸ்வரர் சுப்பிரமணியனுடைய தங்கராஜனை பார்ப்பாரு, அந்த பையன் எதுக்கு வரலன்னு கேட்பாரு, இந்த பையன் எதுக்கு முன்னாடி இருக்கு. அதனால நான் சனி ஞாயிறு மட்டும் கொடுக்குறேன், சனி ஞாயிறு. ஆனா இல்லைண்ணே, நான் தெளிவா இல்லை, ஒரு 6 மாசம் போய் எதுவுமே செய்யல, நான் ஒரு அனாதாசிரமத்தை பார்க்கிறேன், விவசாயம் பண்றேன், எனக்கு புரிதல் வந்த பிறகு நான் கலந்துக்கு வர்றேன், அதுவும் சந்தோஷம். ஆனா இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளியே போகும்போது தெளிவோட போங்க அப்படிங்கிறத, தெளிவோட போங்க. பணம் சம்பாதிக்கணுமா, தெளிவா சம்பாதிக்கணும், தெளிவா சம்பாதி. 24 மணி நேரம் பணம் சம்பாதிக்கணுமா, சம்பாதிக்க சார், ஒரு தப்பு கிடையாது. என்ன தப்பு? நாட்டுக்கு டேக்ஸ் பண்றீங்க, என்ன தப்பு? சேவை பண்ணாம உங்களுக்கு நீங்க சேவை பண்ணி இன்னைக்கு அம்பானி வருஷத்துக்கு 1,86,000 கோடி ரூபாய் டேக்ஸ். உட்கார்ந்து ஒரு வளையம் வாங்கி அம்பானி அதானி 1,86,000 கோடி போன ஆண்டு அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க. 1,86,000. இந்தியாவுடைய பட்ஜெட்ல 4% அம்பானியுடைய காசு. நல்லா சம்பாதிங்க, நல்லா பணம் சம்பாதிங்க, டேக்ஸ் கட்டுங்க, மக்களுக்கு ரோடு போனா தெரியும். அதனால நம்ம யாரும் ஏமாத்த வேண்டாம், ஒளிவு மறைவான வாழ்க்கையை வாழ வேண்டாம், தெளிவா இல்ல சேவை பண்ணுமா, முழுமையை எனக்கு அடிச்சு கொடுப்பாங்க. அதற்கு தெளிவு உங்களுக்கு வேண்டும். இந்த மாய வலையில, மாயாஜாலத்துல, பேஸ்புக்ல, சமூக வலைதளத்துல தயவு செஞ்சு மாட்டிக்க. இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்காங்க. இன்னைக்கு யாருமே அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. நாம தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை இப்படி நினைப்பாங்களோ, நம்மளை அப்படி நினைப்பாங்களோ, நம்ம பண்றதை பத்தி இப்படி நினைச்சுக்குவாங்க. எல்லாம் அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க, நம்மளை பத்தி நினைக்கிறதுல யாரும் இல்லை. அதனால உங்களைய பத்தி நீங்க நினைக்கிறது தான் நான் திரும்ப சொல்றேன். உங்களைய பத்தி நீங்க நினைச்சுக்கணும். நீங்க சரியா இருக்கீங்களா, சரியான பாதையில் போறீங்களா. இவ்வளவு இளைஞர் சக்தி சார், இளைஞர் படை வேஸ்ட் பண்ண ரொம்ப தவறா, ரொம்ப தவறா. பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கை, நாட்டினுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றால் முழுமையா இறங்கடிக்கும். சேவை பண்ணும், முழுமையா வாங்க. வாரத்துக்கு 2 நாள் நான் கொடுப்பேன், முழுமையா வாங்க, சந்தோஷம். எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஆய்வறிக்கை என்ன சொல்லுன்னா, 10ல் 2 இளைஞர்கள், அதாவது இந்தியா இளைஞர்னா 15 வயசுல இருந்து 40 வயசு வரை இளைஞர் வயசு. 10ல் 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் லோன்லியா இருக்கேன், என்கிட்ட பேசுறது கூட யாரும் இல்லை, லோன்லியா இருக்கேன். அந்த லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் டிப்ரெஷனா மாறிடும். அந்த டிப்ரெஷன் கொஞ்ச நாள்ல சூசைடல் டெண்டன்சியா மாறிடும். இது ஒரு சைக்கிள் சார், இது ஒரு சைக்கிள். நான் லோன்லியா இருக்கேன்னு யாராவது சொன்னீங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா, களத்துக்கு வர வேண்டிய நேரம், சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம், மீட் ரியல் பீப்பிள், உண்மையான மனிதர்களை தொட்டு பார்த்து பேசுவதற்கான நேரம். அதையெல்லாம் நிச்சயமா நீங்க செய்யணும். அது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளையில எத்தனையோ பேர் மரம் நடுறாங்க, நாமளும் 2 மரம் நட்டு என்ன ஒண்ணு திருப்பூர்ல நடாத மரமாக என்ன அறக்கட்டளை திருப்பூர்ல கிளாசிக் போல வனத்துக்குள் திருப்பூர் லட்ச லட்சமா நட்டிட்டே இருக்கலாம். அப்ப நாம இன்னைக்கு தெளிவா இருக்கோம், இவங்க தெளிவா இருக்கிறாங்க. இளைஞர்களை மேம்படுத்தி உங்களுடைய பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சு சமுதாயத்தை கொண்டு வரணும். தெளிவா இருக்காங்க. நீங்க யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். அதுல தெளிவா அனுமானே மலையை தூக்குற வரைக்கும் அனுமானிக்க அந்த சக்தி இருக்குன்னு தெரியல. மலை தூக்குனதுக்கு அப்புறம் தான் எப்பா எவ்வளவு சக்தியா. அன்பு சொந்தங்களே, ஒருவருமே இங்க பயன். உங்க உடம்புக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா ஓடிட்டு இருக்கு. எங்க இருக்குன்னா செல்லுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு எனர்ஜி அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் கொடுக்குறது, பேட்டரி செல் மாதிரி. அந்த மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லுக்குள்ள உங்களுக்கு எனர்ஜி வரும். உங்க உடம்புல 4 ட்ரில்லியன் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, 4 ட்ரில்லியன். உங்க எனர்ஜியை கரெக்டா நீங்க ஒருநிலைப்படுத்துறீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டம். உங்க உடம்புல 4 ட்ரில்லியன் செல், அதுக்குள்ள 4 ட்ரில்லியன் பேட்டரி. ஆனா எதுவுமே பயனாக பெறுவது மனசு ஒரு இடத்துல இருக்கிறது. எப்படி பெரிய யோகிகள், ஞானிகள், சுவாமி விவேகானந்தா ஃபயர் பண்றாங்கன்னா ஒருநிலைப்படுத்துறாங்க எனர்ஜி. இன்னைக்கு உங்க எனர்ஜியை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும். அவ்வளவு உள்ள இருக்கு சார் எனர்ஜி. நீங்க ஒரு ஆட்டம் பாம் சார், நீங்க ஒரு ஹைட்ரஜன் பாம். அவ்வளவு எனர்ஜி பாடிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக உங்க அண்ணன், நான் பேசுனதை உரிமை எடுத்து உங்க அண்ணனா பேசுறேன். அரசியல் தலைவராக நான் பேசல, ஒரு அரசியல் கட்சி தொண்டனா பேசல. உரிமையோடு நீங்க நல்லா இருக்கணுங்கிற உரிமையோடு ஆக்ரோஷமாக கொஞ்சம் கடுமையாக நான் பேசுறேன். அண்ணனா வச்சுக்கேன். உங்க வீட்டுல அண்ணன் இருந்தா எப்படி பேசுறேன். அதனால அந்த நிகழ்ச்சி முடித்து நீங்கள் தெளிவோடு செல்ல வேண்டும். ஒரு விஷயம் தடுங்க, நேரம் கொடுங்க. அது என்னை மாறி 22 வயசுல என்ன பண்றதுன்னே தெரியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு வருஷம் எல்லாத்துலேருந்து வெளியே
உங்க ஈகோ முதல்ல உடையும். ஈகோ உடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிச்சயமா உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா இளைஞர் மக்கள் எல்லாம் இருக்காங்க. அக்கால நேரம் கொடுத்து, இளைஞர் படை நேரம் கொடுத்து, நம்முடைய நிறைய குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நேரம் கொடுத்து சிலம்ப குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, நிறைய விருது வாங்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யார் என்பதை வேகமாக புரிந்து கொண்டு உங்களுடைய ஆற்றலை இந்த உலகம் பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன்